TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். பொது தேர்தல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூற முடியாதென தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான உத்தேச கால அறிவிப்பை தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்திருந்த நிலையில் பொது தேர்தலுக்கான சாத்தியப்பாடுகள் குறித்து வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. அவ்வாறு கலைத்து தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்து தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மக்கள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் போராட்டம் 46 நாட்களை கடந்தும் தீர்வின்றி தொடர்கின்றது. சில அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் குறித்த பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றது. இதன் காரணமாக குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி தமிழ் மக்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாகியுள்ள அந்த பதவிக்கு முஜிபுர் ரஹ்மானை நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என்று இலங்கையின் உயர் நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் குறித்த வெற்றிடத்துக்கு முஜிபுர் அனுப்பப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அதன்படி முஜிபுர் ரஹ்மானை பாராளுமன்ற உறுப்பினராக நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். நீதிமன்ற தீர்ப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், நான் நீதித்துறையை மதிக்கிறேன், ஆனால் இந்த தீர்ப்பினை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு பின்னால் அரசியல் சதி உள்ளது என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பில் மாற்றமில்லை என்றால் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியே செல்லுபடியற்றதாக மாறும். ஏனென்றால் அந்த கட்சி என் கையெழுத்துடன் ஆரம்பமானது. அதற்குள் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி நான் எதிர்காலத்தில் கூறுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் நான் உறுப்பினராக செயற்படுவது பிரச்சனை என்றால் ஏன் அந்த தரப்பில் செயற்பட அனுமதித்தீர்கள்? என் தந்தை பிரித்தானிய பெண்ணை மணந்தார், அது என் தவறு அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டு பெண்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். பெண்களுக்கு மரியாதை செலுத்த தெரியாத முட்டாள்தனமான எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமா என்பது தொடர்பில் யோசிக்க வேண்டும் என்றும் டயானா கமகே குறிப்பிட்டார். நான் எப்போதும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவேன். இக்கட்டானதொரு சூழ்நிலையில் இந்நாட்டை காப்பாற்றியவர் ரணில். எனது அரசியல் இத்துடன் நிற்கப் போவதில்லை. விரைவில் இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படும். எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்றும் டயானா கமகே தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளமாக 1200 ரூபாவை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 1200 ரூபாய் வரை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தயார் எனவும்
எனினும் அதனை உற்பத்திக்கு அமைவான சம்பளமாக அமையாத அடிப்படை சம்பளமாக வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கவில்லை என்றும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு மே மாதம் 15ஆம் தேதி வரை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு கால அவகாசம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களின் எதிர்ப்புக்கு அமைய 15ஆம் தேதியின் பின்னர் மீண்டும் ஒரு வர்த்தமானியை வெளியிட அரசாங்கத்துக்கு நேரிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 1200 ரூபாய் வரை அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் மேலதிகமாக பறிக்கும் கொழுந்திற்கு விலையை நிர்ணயிப்பது தொடர்பிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் அரசாங்கமும் அமைச்சரும் தோல்வியடைந்துள்ளதாகவும் தோட்டத் தொழிலாளர்களை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தோட்டக் கம்பெனிகள் கூலிப்படைகளை அமைத்து தொழிலாளர்களை தாக்குகின்றன. இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை கொண்டு கூலிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ரத்னபுரி இங்கிரிய தும்புர தோட்டத்தில் கம்பெனிக்காரர்களால் தொழிலாளர் தாக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்படி கிரியல்ல போலீஸ் பொறுப்பதிகாரி சமிந்த பெரேராவுக்கு பணித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். நான் கடுமையாக தலையிடும் வரை போலீஸ் அசம்பந்தமாக இருந்தது. தாக்குதல் நடத்தியவர்களை 2 நாட்கள் தேடிய போலீஸ் தற்போது அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. மறுபுறம் தோட்டத் தொழிலாளர் சம்பளம் தொடர்பில் இந்த அரசு இந்த நிமிடம் வரை தோல்வி அடைந்துள்ளது. நீங்களும் ஜனாதிபதியும் உங்கள் வர்த்தமானி ஆவண கடதாசியை தூக்கி காட்டி கொட்டகலையிலிருந்து இதோ 1700 என்று சூளுரைத்தீர்கள். ஆனால் என்ன ஆனது? நீங்கள் சூளுரைத்து வாயை மூட முன் இங்கே கொழும்பில் கம்பெனிக்காரர்கள் முடியவே முடியாது என்று கூறி நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். கடந்த 5 வருடங்களாக இதோ அதோ சம்பளம் உயர்வு கிடைக்கிறது என்று சொல்லி அது இழுபட்டது. இனியும் இழுபடத்தான் போகிறது. தோட்டத்துறையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறையில் மாற்றம் செய்யாமல் அங்கே நிரந்தர தீர்வு ஒருபோதும் காண முடியாது. தோட்டங்களில் தினக்கூலி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நீடித்து கொழும்பு பிரதம மாவட்ட நீதிபதி சந்துன் விதான உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதோடு இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான ஆட்சேபனையை எதிர்வரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்பினருக்கு மன்றினால் அறிவிக்கப்பட்டது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் மைத்ரிபால சிறிசேன, சிரேஷ்ட உப தவிசாளர் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா, உப தவிசாளர் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். மைத்ரிபால சிறிசேன குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டமை கட்சியின் யாப்பிற்கு முரணாக அமைந்துள்ளதால் அவர் தவிசாளராக செயற்படுவதற்கு தடை விதித்து உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். சர்வதேச மாணவர் விசாக்களுக்கான நிதி தேவையை ஆஸ்திரேலியா கணிசமாக அதிகரித்துள்ளது. சாதனை அளவான குடியேற்றம் மற்றும் மாணவர்கள் மீதான சுரண்டல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை தொடக்கம் அமலுக்கு வரும் புதிய விதியின்படி விசாவுக்கான தகுதிக்கு சர்வதேச மாணவர்கள் குறைந்தது 29,710 ஆஸ்திரேலிய டாலர் சேமிப்பை காண்பிப்பது கட்டாயமாக்கப்படும். இது கடந்த கால 7 மாதங்களில் இடம்பெறும் 2வது அதிகரிப்பாகும். முன்னதாக கடந்த அக்டோபரில் 21,041 ஆஸ்திரேலிய டாலரில் இருந்து 24,505 ஆஸ்திரேலிய டாலர்களாக அதிகரிக்கப்பட்டது. மாணவர் விசா கட்டுப்பாட்டை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கடந்த மார்ச்சில் இந்த விசாவுக்கான ஆங்கில மொழி தேவைகளை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியுடன் நிறைவு பெறுவது டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு இன்று நாங்கள் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.